அடுத்ததை பாருங்கள். இட மா இற்ற இடமாற்றம். இடமாற்றம் என்று சொன்னா மாற்றல் ஆகிறது. ஆசிரியருக்கு இடமாற்றம் என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். இட இர் இடர். இட இர் பாடு இடர்பாடு. இடர்பாடு என்ற இரண்டு சொன்னா இடையூறு துன்பம். இடையூறுகளுக்கு உள்ளான நிலை, துன்பத்துக்குள்ளான நிலை, அவைதான் இடர்பாடு. அடுத்ததை பாருங்கள். இடா ஒப்பு இடாப்பு. இடாப்பு என்று சொல்லி சொன்னால் இலங்கை தமிழ் வழக்கு தான் இடாப்பு. இடாப்பு என்று சொன்னால் பாடசாலையில் அல்லது அலுவலகங்களில் பெயர் பதிவேடை இடாப்பு என்று சொல்லுவோம். வரவு பதிவேடு இடாப்பு என்று சொல்லுவோம். இந்த முறை தேர்தல் இடாப்பில் எனது பெயர் இடம் பெறவில்லை என்று சொல்லுவோம். அல்லது பிள்ளைகள் வரவின்மை இடாப்பில் கண்டுபிடித்தார் அதிபர் என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். இடித்துறை. இடித்துறை என்று சொன்னால் அறிவுரை கூறி திருத்தும் நோக்கில் கண்டித்தல் இடித்துறை. உதாரணம், இடித்துரைத்த தாய்மாமனின் வார்த்தைகளை சிரமேற்கொண்டு நடப்பது அவர்கள் கடமைதானே என்று சொல்லுவோம். அடுத்தது இடிதாங்கி. இடிதாங்கி என்று சொன்னால் மின்னல் தாக்கி சேதம் அடையாமல் உயரமான கட்டடத்தில் வைத்திருக்கும் மின்னலின் மின் சக்தியை தரைக்கு கொண்டு சென்று செயலிழக்க செய்யும் பாதுகாப்பு அமைப்பு முறை இடிதாங்கி. உதாரணம், புவி தொடுப்பு என்று சொல்லுவோம். புவி தொடுப்பு முறை இடிதாங்கி. ஓகே. இடிபாடு. இடிபாடு என்று சொன்னால் என்ன? கட்டடம் போன்றவைகள் தகர்ந்து விழுந்த நிலை, சிதைவு, இடிபாடு என்று சொல்லுவோம். இடிபாடு என்று சொன்னால் கட்டடம் போன்றவைகள் தகர்ந்து விழுந்த நிலை, சிதைவு, இடிபாடு என்று சொல்லுவோம். உதாரணம் பாருங்கள். டித்வா புயலினால் ஏற்பட்ட கட்டட இடிபாடுகளுக்கிடையே சிக்கி உயிருக்காக போராடி கொண்டிருந்தவர்களை மீட்க பல நாடுகளில் இருந்தும் மனிதநேய அமைப்புகள் முன்வந்தன என்று சொல்லுவோம். அடுத்ததை பாருங்கள். இடு என்று சொன்னா போட்டு வைத்தல். பாத்திரங்களில் பொருட்களை போட்டு வைத்தல். அரிசி, மா, உணவு போன்றவைகளை போட்டு வைத்தல இடு என்று சொல்லுவோம். இன்னொன்று, கோழி முட்டையிடுதல், திருநீறு நெற்றியில் இடுதல், மாலை போடுறதையும் இடுதல் என்று சொல்லுவோம். போரில் வெற்றி கொண்ட வீரனுக்கு இளவரசி மாலை இட்டாள். அடுத்தது பாருங்கள். கருப்பு கரையிட்ட மஞ்சள் நிற சேலை அவளுக்கு அழகாக இருந்தது என்று சொல்லுவோம். இடுக்கண். இடுக்கண் என்று சொன்னால் துன்பம். இடுக்கண் வரும்போது யாரால் தான் சிரிக்க முடியும்? ஓகே. இடுக்கி என்று சொன்னா அழித்து பிடித்தல், வளைத்து பிடித்தல இடுக்கி என்று சொல்லுவோம். இப்ப தண்ணீர் குடத்தை இடுப்பில் இடுக்கி கொண்டு நடக்க தொடங்கினாள். குறுகிய வெளி, அந்த இடுக்கு பாருங்க. கட்டிலின் இடுக்கில் எலி ஒளிந்திருந்தது, நக இடுக்கில் அழுக்கு இருக்கிறது என்று சொல்லுவோம். இடுக்கு. அடுத்தது இடுக்கி என்று சொன்னால் ஒரு பொருளை தூக்கி எடுப்பதற்கு பயன்படும் நீள கம்பி மாதிரியான பொருள் இடுக்கி. அடுத்ததை பாருங்கள். இடுகாடு என்று சொன்னா இறந்தவரை புதைக்கிற அல்லது எரிக்கிற இடம் இடுகாடு. ஓகே.